Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Last video la நம்ம exercise 6.3 la question number 3 வரைக்கும் solve பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட continuation, that is question number 4 ல இருந்து solve பண்ணுவோம். Okay, so fourth question லயும் again நமக்கு set of subdivisions இருக்கு. so அத என்னன்னு பாப்போம். so fourth question, prove that the following functions do not have a maxima or minima. so அவங்களே questionல வந்து இது maximumோ இல்ல minimumோ இல்ல அப்படிங்கற மாதிரி ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஓகே, சிம்பிள் தான். சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, f of x equal to e power x. சோ நமக்கு தெரியும் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் எத்தனை முறை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் தான். அண்ட் இது ஈக்குவேட்டிங் டு 0 எப்பவுமே ஆகாது. ஸோ அதனால இட் இஸ் நாட் கெட்டிங் எனி கிரிட்டிக்கல் பாயிண்ட். அப்போ இது மேக்ஸிமாவும் இல்லை மினிமாவும் இல்லை. சிமிலர்லி log x. so log x ஃபங்க்ஷனையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/x. ஸோ அதிலிருந்து 1/x ஈக்குவேட்டிங் டு 0 பண்ணிங்கன்னா அதுவுமே நமக்கு 0 ஆகாது எந்த கேஸ்லையுமே. ஸோ அப்போ அதுவுமே இல்லை. அண்ட் தென் தேர்ட் ஒன் h of x வந்து என்ன, x³ + x² + x + 1. இதை நம்ம ஃபார்முலி ப்ரூஃப் பண்ணலாம் எப்படி இருக்காது அப்படிங்கிற விஷயம், ரைட்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சொல்யூஷன், given f of x equal to e power x, then differentiating both side with respect to x. ரெண்டு பக்கமும் x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், f dash of x equal to e power x எத்தனை முறை பண்ணாலும் e power x தான். ஓகே, தென் டு ஃபைண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ண நம்ம என்ன பண்ணணும், f dash of x equating to 0 பண்ணணும். அதாவது e power x equating to 0 பண்ணணும். ஸோ அப்போ e power x equating to 0 பண்ணால் என்ன ஆகும், இது எப்பவுமே 0 ஆகாது எந்த x போட்டாலும், ரைட்? அதுதான் இங்கே நான் சொல்கிறேன். பட் தி எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் கேன் நெவர் அஸ்யூம் 0 ஃபார் எனி வேல்யூ ஆஃப் x. எக்ஸுக்கு நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் 0 வராது. எக்ஸுக்கு 0 கொடுத்தா மேபி 1 என்ன வரலாம், e power 0 1 anything power 0 1 வரலாம். பட் 0 எப்பவுமே வராது. அப்போனா என்ன அர்த்தம், that does not exist any c belongs to r. cனா அது கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்காது, such that f dash of c வந்து 0 இருக்கா மாதிரி எந்த வித கிரிட்டிக்கல் பாயிண்ட்டும் இருக்காது. therefore the function f does not have a maxima or minima. ஸோ அவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், சிம்பிள், ரைட்? செகண்ட் ஒன் அகைன், ஸோ சேம் அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். அப்போ கிவன் என்ன நமக்கு, g of x equal to log x. ஸோ அப்போ log x ஒன் டைம் டிஃபரன்ஷியேட், அப்போ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ அப்போ ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், g dash of x என்ன வரும், 1/x. ஸோ 1/x ஈக்குவேட்டிங் டு 0 பண்ணோம். ஸோ டு ஃபைண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், g dash of x ஈக்குவேட்டிங் டு 0. அப்போ 1/x ஈக்குவல் டு 0. எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் கண்டிப்பாக 0 வரப்போகிறது இல்லை. ஸோ விச் இஸ் not possible because since log x is defined only for a positive number x. so log domain வந்து positive number, இது நம்ம 5th chapterலயே பார்த்திருப்போம். பட் நமக்கு பாசிட்டிவ் நம்பர் இங்கே போட்டாலுமே 0 வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ g dash of x வந்து greater than 0 for any x. ஸோ that does not exist any c belongs to r. அதாவது எந்த ஒரு ரியல் நம்பர் cயும் இல்லை, such that g dash of c வந்து ஈக்குவல்டிங் டு 0 வரா மாதிரி, ரைட்? ஸோ மோர் ஓவர் நீங்கள் இதை ஈக்குவேட் பண்ணாலே இப்போ இந்த x இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 0 ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும், விச் இஸ் நாட் பாசிபிள், ரைட்? ஸோ அதுதான் நாங்கள் விச் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்டே வராது. therefore the function g does not have a maxima or minima. ஸோ அவ்வளோதான் இந்த ஃபோர்த்தில் செகண்ட் சப்டிவிஷன். தென் தேர்ட் சப்டிவிஷன் என்ன, given h of x equal to x³ + x² + x + 1. இதுதான் உங்களோட given ஃபங்க்ஷன். அடுத்து என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. ஸோ தட் h dash of x என்ன ஆகும், x³ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x², x² டிஃபரன்ஷியேஷன் 2x + x பண்ணிங்கன்னா 1. அவ்வளோதான், இதுதான் உங்களோட h dash of x. தென் we have to find the critical point. அப்போ to find the critical point நம்ம என்ன பண்ணணும், that h dash of x equating to 0, right? actually it is h dash. ஏன்னா நம்மளோட ஃபங்க்ஷன் அங்கே ஹெச்னு இருக்கிறதால h dash அப்படின்னு எழுதிக்கோங்க. என்ன இருக்கோ அந்த ஃபங்க்ஷனை எடுத்துப்போம். ஸோ டு ஃபைண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் we are equating that h dash to 0. ஸோ அப்போ 3x² + 2x + 1 ஈக்குவல் டு 0. இது நம்ம பண்ணுறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணால் 3 ஆட் பண்ணால் +2. ஸோ அப்படி வரதுக்கான பாசிபிலிட்டி எந்த ஒரு நம்பருக்குமே இல்லை. மல்டிப்ளை பண்ணாலும் +3 ஆட் பண்ணாலும் +2 வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இன்கேஸ் இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா அப்போ பாசிபிள் வரும். ஸோ 1 and -3 ஆர் 3 and -1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா வில் கெட் -2. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வரும். பட் இங்கே எல்லாமே பாசிட்டிவில் இருக்கப்போ இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ quadratic formula யூஸ் பண்ணிக்கிறோம், -b + or - discriminant formula அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ a பிளேஸில் இருக்குது x² கோஎஃபிஷியன்ட் a which is 3, x கோஎஃபிஷியன்ட் 2 that is b is equal to 2 and constant term c equal to 1. அப்போ what is the formula, x equal to -b + or - √b² - 4ac/2a.
So அப்போ minus of 2 plus or minus root of b square. So 2 square minus 4 into a value 3, c value 1 divided by 2 into 3. So that minus 2 plus or minus root of 4 minus 4 3s are 12 divided by 6. அப்போ minus 2 plus or minus root of minus 8 divided by 6. அப்போ root of minus 8 na என்ன அர்த்தம்? root குள்ள minus வந்தாலே it is I imaginary. So 4 into 2 நல்தலாம் 4 க்கு root எடுத்தீங்கன்னா 2. So அப்போ 2i into root 2 வரும். So minus 2 plus or minus 2i into root 2 divided by 6. அப்போ 2 காமனா எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா minus 1 plus or minus I root 2 by 3. இதுதான் ஆன்சர். பட் இங்கே நமக்கு தெரிஞ்சிருச்சு அது I வந்ததுனால it is not a real number, right? Since x equal to minus 1 plus or minus I root 2 by 3. So which is not a real number, right? Which does not belongs to the real number. Therefore that does not exist any c belongs to R. எந்த ஒரு real number c யும் இல்ல such that h dash of c வந்து equal to 0 இருக்க மாதிரி. Therefore the function h does not have a maxima and minima. So அவ்வளவுதான் இந்த question number 4 over, right? Then fifth question again இதுலயும் நமக்கு இந்த 5 வரைக்கும் நமக்கு ஒரு set of subdivisions இருக்கும் நம்ம question. So fifth question என்ன அப்படினா find the absolute maximum value and the absolute minimum value of the following functions in the given interval. So அவங்களே ஒரு respective intervals கொடுத்துறாங்க. அந்த intervalல இருக்க எல்லாத்தையும், right? அப்ப first one என்ன? f of x equal to x cube when x belongs to minus 2 comma 2. Second interval f of x equal to sin x plus cos x when x belongs to 0 comma pi. Then third interval enna appadina f of x equal to 4x minus 1 by 2 of x square when x belongs to minus 2 comma 9 by 2. 9 by 2 means which is 4.5, right? Then fourth subdivision f of x equal to x minus 1 the whole square plus 3 when x belongs to minus 3 comma 1. So avladhaan idha nammaloda in the given la irukka condition. Then solution first நம்ம என்ன பண்றோம்? given your f of x equal to x cube. இத நான் என்ன பண்ணனும்? differentiating both side with respect to x. So ரெண்டு பக்கமும் x பொறுத்து differentiate பண்றோம். அப்ப என்ன ஆகும்? f dash of x வந்து 3x square. அவ்வளவுதான். அப்ப critical point find பண்ண என்ன பண்ணோம்? to find critical point, so f dash of x equating to 0. So 3x square equating to 0. So அந்த x square இங்க 3 எங்க கொண்டு வந்தீங்கன்னா 0, x square equal to 0 which implies x equal to 0. அவ்வளவுதான். So x equal to 0 is the only critical point. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? absolute maximum and absolute minimum. அப்ப என்ன பண்ணோம்? இந்த critical point and end points of that interval அது எல்லாத்துலயும் original function la ponnom. appa we evaluate the value of f at critical points and end points of the intervals minus 2 comma plus 2 and the interval oda end points la, that is x equal to minus 2 and x equal to 0, x equal to 3. இந்த மூணு பாயிண்ட்ல செக் பண்ணோம். what is your f of x? x cube. அப்ப ஒரு பாயிண்டா போடுங்க. when x equal to minus 2, f of minus 2 becomes minus 2 cube which is minus 8, right? And when x equal to 0, your f of 0 becomes 0 cube which is again 0. Then when x equal to 2, your f of 2 becomes 2 cube which is 8. அப்ப இருக்கிறதுல மேக்ஸிமம் எது? 8. so that is your absolute maximum value at the point x equal to 2. இருக்கிறதுல minimum minus 8 at the point x equal to minus 2. அதை நீங்க மென்ஷன் பண்ணினோம். therefore the absolute maximum value of f on the interval minus 2 comma 2 is 8 at எந்த பாயிண்ட்ல? x equal to 2 ல. similarly the absolute minimum value of f on the interval minus 2 comma 2 is minus 8 at x equal to minus 2 ங்கிற பாயிண்ட்ல. that's all for this first subdivision. okay, similarly second subdivision என்ன question? given f of x equal to sin x plus cos x. okay, so அப்ப differentiating both side with respect to x procedure எல்லாமே same. ஒரு டைம் differentiate equating to 0 critical point find பண்றோம். அப்புறம் அந்த critical பாயிண்ட்க்கு அப்புறம் செகண்ட் டெரிவேட்டிவ் போடுறோமா? சாரி, இது வந்து absolute maximum and absolute minimum. so அந்த critical point with end points of intervals வச்சு சொல்யூஷன் போட வேண்டியது. அப்ப f dash of x என்ன வரும்? cos x minus sin x. so to find critical point அப்ப நம்ம என்ன பண்ணோம்? critical point find பண்ண f dash of x equating to 0. so cos x minus sin x equal to 0. அப்ப இந்த sin x ரைட்ல கொண்டு போனா என்ன? sin x equal to cos x. எப்போ வரும்? x equal to pi by 4, 3 pi by 4, 5 pi by 4 இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் அது ஈக்குவலா இருக்கும். பட் இந்த இன்டர்வல்ல 0, pi ல belongs to இருக்கிறது. அத இந்த இன்டர்வல்குள்ள கண்டெய்ன் ஆயிருக்கிறது pi by 4ங்கற ஒரே ஒரு பாயிண்ட் தான். therefore x equal to pi by 4 is the only critical point. we evaluate the value of f. எங்க evaluate பண்ணோம்? the critical points at the critical point and end points of the interval. என்ன interval? 0, pi. அதாவது என்னென்ன ஃபங்க்ஷன் என்னென்ன பாயிண்ட்ஸ்ல x equal to 0, x equal to pi by 4 and x equal to pi. இதை எடுத்துட்டு போய் given function original function f of x ல போடணும். since what is your f of x?
sin x plus cos x. இதில் x பிளேஸில் ஒரு நம்பரா when x equal to 0 அப்போ என்ன ஆகும் f of 0 equal to sin 0 plus cos 0. So sin 0 ஓட ஆன்சர் 0, cos 0 ஓட ஆன்சர் 1. So that f of 0 equal to 1. Then when x equal to pi by 4, so அப்போ x பிளேஸில் pi by 4 போட்டிங்கன்னா f of pi by 4 is sin pi by 4 plus cos pi by 4 அப்படின்னு வரும். So sin of pi by 4 plus cos of pi by 4. So sin pi by 4 ஓட ஆன்சர் 1 by root 2, cos pi by 4 ஓட ஆன்சர் 1 by root 2. So f of pi by 4 is equal to 1 by root 2 plus 1 by root 2. Denominator root 2 common, numerator 1 plus 1 add பண்ணிங்கன்னா 2. So 2 by root 2. 2 நான் என்ன பண்ணலாம் root 2 into root 2 எழுதலாம். ஒரு root 2 cancel ஆச்சுன்னா finally ஒரு f of pi by 4 is nothing but root 2. When x equal to pi, so அப்போ x பிளேஸில் pi போட்டிங்கன்னா f of pi equal to sin pi plus cos pi. sin pi ஓட ஆன்சர் 0, cos pi ஓட ஆன்சர் -1. So f of pi equal to 0 minus 1 is -1. அப்போ இருக்கிறதுல எது lowest value -1, largest value 1ன்னு எடுத்துக்கூடாது. root 2 ஓட ஆன்சர் நமக்கு தெரியும் 1.414. அப்போ this is the maximum value. Therefore the maximum value of f and the interval 0, pi is root 2. ஏன்னா root 2 ஓட value 1.414 at the point x equal to pi by 4ல ரைட். அந்த pi by 4 பாயிண்ட்ல தான் நமக்கு என்ன வந்தது root 2 ஆன்சரா வந்தது. and the absolute minimum value of f on the interval 0, pi is இருக்கிறதுல lowest value -1 at the point piல is -1 at the point x equal to pi. That's it. So that's all for this second subdivision of question number 5. Okay, next third subdivision என்ன again same question தான், function மட்டும் வேற ரைட். f of x equal to 4x minus 1 by 2 of x square. ஸோ இதில் ஒரு 4 subdivision இருக்கு, மொத்தமாக இந்த வீடியோவில் முடிச்சிடலாம். இது ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ என்ன பண்ணோம், x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப f dash of x becomes 4x பண்ணிங்கன்னா 4 minus 1 by 2 constant x square டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x. அப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா 4 minus x, that is your function, that is derivative. To find the critical point, அப்போ நம்ம என்ன பண்ணோம், critical point find பண்ண f dash of x equating to 0, that is 4 minus x equal to 0. so இந்த x இங்க கொண்டு வந்தீங்கன்னா x equal to 4 is the only critical point, x is equal to 4 is the only critical point. and நம்ம என்ன பண்ணோம், we have to evaluate the value of f at the critical point and end points of the interval -2, 9 by 2. இப்போ 9 by 2 இந்த இன்டர்வல்குள்ள அந்த critical point இருக்கான்னு பார்க்கணும். எஸ் டெஃபினட்டாக இருக்கு, ஏன்னா 9 by 2ங்கிறது it is 4.5, நம்ம கிடைச்ச ஆன்சர் 4. அப்போ இதுக்குள்ளே தான் இருக்கு. that is your x value -2 and x equal to 4 and x equal to 9 by 2. இந்த 3 பாயிண்ட்லேயும் நம்ம வந்து f of x function ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். then what is your f of x, 4x minus 1 by 2 of x square. when x equal to -2 அப்போ என்ன ஆகும், f of -2 equal to 4 into -2 minus 1 by 2 into -2 ஓட square. so it becomes -2 square is 4, 4 by 2 is 2, right, and இது -8. அப்போ -2 minus 8. so அப்போ இது ப்ளஸ் ஆயிரும் ரைட். -2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +4, பட் இங்கே மைனஸ் இருக்கிறதால இட் இஸ் மைனஸ். ஸோ -8 -2, ஸோ ஆன்சர் வந்து -10. சிமிலர்லி when x equal to +4, f of 4 equal to 4 into 4 minus 1 by 2 of 4 square. 4 4s are 16, 16 by 2 அப்போ 8. so அப்போ 16 minus 8, that is your answer. so finally it is 8. then when x equal to 9 by 2 அப்போ f of 9 by 2 என்ன ஆகும், 4 into 9 by 2 minus 1 by 2 of 9 by 2. so f of 9 by 2 equal to இது கேன்சல் பண்ணிங்கன்னா 2 r, so 2 9s are 18 minus 1 by 2 into இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 81 by 4. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 81 by 8. so 81 by 8, அப்போ இது இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18 into 8 is 144 minus 81 divided by 8. so அப்போ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 63. so 63 by 8 is nothing but 7.875. so அப்போ which is 7.8ல இருக்கு, இது 8, ஸோ இது -10. அப்போ இருக்கிறதுலே மேக்ஸிமம் 8 at the point 4 and minimum வந்து -10 at that point. so absolute maximum value of f on this interval -2, 9 by 2 is 8 at the point x equal to 4 and then the absolute minimum value of f at on this interval -2, 9 by 2 is -10 at x equal to -2. that's all. so இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த third subdivision. and the last subdivision of this fifth question, given f of x equal to x minus 1 the whole square plus 3. இதுதான் function. அப்போ நான் என்ன பண்ணணும், again differentiating both side with respect to x. ரெண்டு பக்கமும் x பொறுத்து differentiation. so f dash of x என்ன வரும், இது x power n ஃபார்மில் இருக்கு. அப்போ n x power n minus 1. so 2 minus 1 is 1, constant differentiation 0 விட்டுருங்க. அடுத்து நான் என்ன பண்ணணும், to find critical point equating this to 0, that is f dash of x equal to 0. so 2 into x minus 1 equal to 0. so 2 இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா x minus 1 equal to 0.
So x equal to 1. So x equal to 1 is the only critical point. ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது நம்ம critical point x equal to 1 அப்படிங்கிற பாயிண்ட். And we have to evaluate the value of f at critical point and the end points of the interval -3, +1. இங்கே பாருங்க ஆக்சுவலி நம்மளுக்கு கிடைச்ச critical point +1, இங்கே end point +1. இன்கேஸ் இது ஓப்பன் இன்டர்வலாக இருந்ததுன்னு இங்கே அந்த பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இங்கே ஈக்குவல் டு 1ன்றது இந்த இன்டர்வல்குள்ளே லையாக இருக்கணும், டெஃபினட்டாக இருக்கா. அப்போ ரெண்டே பாயிண்டில் தான் நம்ம செக் பண்ணோம், ரைட். என் பாயிண்ட்டும் இந்த critical பாயிண்ட்டும் சேம். அப்போ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மட்டும் இந்த என் பாயிண்டில் மட்டும் செக் பண்ணால் போதும். அப்போ x equal to -3 and x equal to 1 ரெண்டு கேஸ் போட்டால் போதும். Since what is your f of x? x minus 1 the whole square plus 3. Then f of -3, when x equal to -3, f of -3 என்ன ஆகும்? -3 minus 1 square plus 3. So அப்போ -4 the whole square plus 3 வரும். -4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா it is plus 16 plus 3 வந்து 19. அதே மாதிரி when x equal to 1 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? f of 1 equal to 1 minus 1 the whole square plus 3, which implies f of 1 equal to 3. Therefore ரெண்டே பாயிண்ட் தான், ஒன்று மேக்ஸிமம் இன்னொன்று மினிமம். Therefore the absolute maximum value of f on the interval -1, 1 is 19. எந்த பாயிண்டில்? at the point x equal to -3. Similarly the absolute minimum value of f on the interval -3, 1 is +3. ரெண்டாவது பாயிண்ட் at எந்த பாயிண்டில் வந்தது? x equal to 1. ஸோ அவ்வளோதான் இந்த 4th subdivision. And that's all for this 5th question. இதோட வந்து நம்மளுக்கு 5th question ஃபுல்லாகவே வந்து ஓவர், ரைட். இந்த வீடியோவில் ஜஸ்ட் நம்ம 4th and 5th கொஸ்டினில் இருக்க எல்லா சப்டிவிஷன்ஸையும் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்கமிங் வீடியோவில் இந்த எக்ஸசைஸில் இருக்க ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணி முடிப்போம், ரைட். ஸோ இது கொஞ்சம் லென்த்தியான எக்ஸசைஸ், இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். அப்கமிங் வீடியோவில் ரிமைனிங் திங்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you.